பகவான் நமக்கு உடம்பை கொடுத்துட்டார், புத்தியை கொடுத்தார், மனசை கொடுத்தார், உலகத்தை படைச்சுட்டார். அவர் செய்ததற்கு திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். அங்க போய் இப்ப நான் பிரதட்சணம் பண்ணதுக்கு நீ திருப்பி என்ன கொடுக்க போறேன்னால் அவர் மெதுவாக யோசிப்பார். கொடுத்ததுக்குத்தானே அவன் திரும்பி வந்து பிரதட்சணம் பண்ணா, இப்ப பண்ணிட்டு திரும்பி என்கிட்ட கேட்கிறான் என்னால் அப்ப 2 தரம் அவர் கொடுப்பார், ஒரு தரம் நான் திருப்பி செய்வேனா? இது நியாயமே இல்லை. ஒரு பொருளை வாங்கினுட்டு அதற்குரிய பணத்தை கொடுத்தேன், அவர் அந்த பொருளை கட்டி கொடுக்கணுமோ இல்லையா, அதுக்கு வேண்டியது கயத்தெல்லாம் போட்டு கடுக்க வச்ச பணம் கொடுங்கன்னார். இப்பதானே கொடுத்தேன், கொடுத்தா ரசீதெல்லாம் போட்டீரேன்னால் அது சரி, ஆனா கையில பொருளை கொடுக்குற சமயத்துக்கு இன்னொரு தரம் பணம் கொடுக்க வேண்டாமான்னு கேட்கறாப்புல இருக்குது. ஆனால் நாம் ஏதோ போய் கோவிலில் நிற்கிறோம், பிரார்த்தனை பண்றோம்னா என்னான்னு கொஞ்சம் புரிஞ்சுங்கோ. கேட்கலாம், கேட்கறதுக்கு பெற்றவனான பகவான் கொடுக்கத்தான் போகிறார். ஆனால் நாமே திரும்ப கொடுக்க வந்திருக்கோம். அப்போ போய் இப்ப பண்ணத்துக்கு இன்னொரு தரம் கொடுன்னு கேட்கறது நியாயமாக இருக்காது. அதனால் தான் எல்லா சாஸ்திரக்காரர்களும் பலத்தில் விருப்பம் வைக்காமல் கர்மத்தை செய். கொஞ்சம் இது பழகி பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமானு பண்ணுவோம். எல்லாத்துலையும் கேட்க முடியாது போயிட்டாலும் இந்த ஒரு செயலை எடுத்துக்கிறேன், இதுக்கு மட்டும் நான் எந்த பலத்தையும் எதிர்பார்க்க மாட்டேன். பல வைத்தியர்கள் இங்கே இருக்கலாம், பல பேர் வக்கீல்கள் இருக்கலாம், நன்னா சம்பாதிப்பா, பல பேரிடத்துல வைத்தியம் பார்ப்பா, ₹1,00,000 50,000 10 லட்சம் கூட வாங்கிக்கலாம். ஆனால் அவர்களே கேட்பாருங்க, வியாழக்கிழமை மட்டும் நான் இலவசமா எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்குறேன் சொல்லலாம், சனிக்கிழமை மட்டும் இலவசமா பார்க்குறேன், நான் ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பணம் இல்லாத கட்டப்பட்டவாளுக்காக நீதிமன்றத்துக்கு போய் நான் அவர்களுக்காக வழக்காடி கொடுக்குறேன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்படின்னா ஏதோ ஒரு நாள் மட்டும் வச்சுக்கிறேன்னால் அது ஒரு நாளாக இருக்கும். 50 வயசானா 2 நாள்னு வா, 60 வயசானா 3 நாள்னு வா. சுவாமி எல்லாம் சம்பாதிச்சாச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண போறேன், எல்லா நாளுமே ஊருக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதை போல கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கலாமே. நாம ஒரு தரம் கோவிலுக்கு போறதே எதுவும் கேட்காத இருந்து பார்ப்போம், ஒரு தரம் பிரதட்சணம் பண்றதை கேட்காத இருப்போம். என்ன கண்ணன் விடாம ஒன்று சொல்றார், நீ மட்டும் பயனை கேட்காம எனக்கு பண்ணு, குச்சேலனுக்கு கொடுத்தாப்பல் கொடுக்குறேங்கிறார். அவர் கேட்கவே இல்லையே. ஆனா திரும்பி வந்து பார்த்தா வீடே மாறிடுத்து, மாளிகை ஆகிவிட்டது, மனைவி மக்கள் அத்தனை பேரும் பட்டு பீதாம்பரமா போட்டுருக்கா. அவருக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை. இது ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். முடிஞ்ச உடனே ஒரு 15 வயசு ஒரு பிள்ளை இருக்கும், அவன் கிட்டக்க வந்து கேட்டான், சாமி நீ சொன்னது எனக்கு புரியுறது, அப்படின்னா நாம கேட்காம இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்ணன் வந்து குச்சேலருக்கு கொடுத்தாப்புல நம்ம கொடுப்பார், நம்ம கேட்டு பண்ணோம்னா தரமாட்டார். அதனால அந்த கதை நீங்க சொன்னதுன்னு இருந்தே கேட்காத இருந்து எல்லாத்தையும் வாங்கிடும் தானே சொல்ல வந்தீர்கள், திருப்பி கொட்டான். ஓஹோ, நான் அதுக்காக சொல்லலை, குச்சேலர் கதையை நல்லதுக்காக சொன்னேனே தவிர கேட்காதேங்கிறத புரிஞ்சுக்கோ. கேட்காமல்ங்கிறது பெறுவதற்கு ஒரு வழின்னு புரிஞ்சுக்காதே, பெறுவதற்கு வழின்னு வச்சுக்க வேண்டாம். கேட்காததுங்கிறது கேட்காம இருந்தா நமக்கு நல்லது ஏற்படுங்கிறதுக்காக. இது கர்மத்துக்கு முக்கியமான அங்கம். இதை அகர்த்திருத்த அனுசந்தானம்னு ஒன்று சொல்லுவார்கள். பலத்தில் விருப்பம் இல்லாமை பலத்தியாகம்னு சொல்லுவார்கள். இது ஒவ்வொன்றுத்தையானு பண்ணி பார்ப்போம். 14 நாள் ஓடுறது, ஒரே ஒரு நாள் ஏகாதசி அன்னைக்கு தானே பட்னீருன்னு பகவான் சொன்னார். 15 நாளும் பட்னீருன்னு தான் சொன்னார். சொன்னா பண்ண மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அதனால இருக்கிற நாளைக்குள்ள ஒரு நாள் பட்னி இருந்து பாரு, ஒரு நாள் ஊருக்காக உழைச்சு பாரு, ஒரு நாள் ஒரு காரியத்தை எடுத்துட்டு பகவானுக்குன்னு பண்ணு, பலத்துல விருப்பம் இல்லாத பண்ணு. அது மௌன விரதமா இருக்கட்டும், உபவாசமா இருக்கட்டும், பிரதட்சணம் பண்றதா இருக்கட்டும், ஊருக்கு உதவுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்னை எடுத்துக்கொண்டு 3 தியாகங்கள் வந்துதான்னு பார்த்துங்க. தியாகோகி புருஷ வியாக்கிர திரிவித சம்பிரகீர்த்திதா, கீதையே சொல்றது. 3 வித தியாகங்களோட செய்யணும். பலத்துக்கு ஆசைப்படாதே, கண்ட தாழ்ந்த பலமும் வேண்டாம். இன்னைக்கு நான் செய்ய போற செயல் எதற்குமே பலத்தை எதிர்பார்க்காம செய்ய போறேன். 2வது, நான் செய்தேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு செய்ய போறேன். அவர் செய்வித்தார். ஒண்ணுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், எல்லாம் ஊர் கூடி ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பா. ஆனா நம்ம பேசச்சே இந்த இந்த ஒலிபெருக்கியை நம்ம கிட்ட கொடுத்துருவா. அதை பேசும்போது இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், அத்தை பண்ணேன், இத்தை பண்ணேன், பின்னாடி திரைமறைவில் இருக்கிறவெல்லாம் நினைச்சுப்பா, இவர் ஒண்ணுமே பண்ணல, கெடுத்தார், ஆனா பேசிட்டு இருக்கார், என்னமோ இவர் தான் பண்ணா போலே அப்படின்னா அது வேண்டாமே. இந்த ஒரு நாள் அதைத்தையும் பண்ணாமல் ஊர் பண்ணித்து பகவான் நடத்தி கொண்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா பார்ப்போம். தாழ்ந்த பலத்துக்கு மனசை வைக்க வேண்டாம். நான் செய்தேன்னு சொல்லி கொள்ள வேண்டாம், விட்டுட்டு பண்ண பார்ப்போம். உங்க வீட்டில் எதை வேணா நீங்க எடுத்துங்க, ஏதோ ஒரு சின்ன செயல் எடுத்துப்போம். அதை பண்ணினால் அதற்குரிய உயர்ந்த பலம், சாதாரணப்பட்ட பலமே பெருமாள் தரமாட்டார். அதற்குரிய பலன் என்ன? புத்தி தீவிரமாகும், புத்தி கூர்மையாகும், பக்தி வளரும். அந்த பலத்தை கொடுக்கிறார். நமக்கு எது தடுத்து கொண்டிருந்ததோ அதை விலக்கி அந்த நன்மையை செய்கிறார். இதை ஹனுமார் பண்ணிருக்கிற இடம் பல இடங்கள்லையும் பார்க்கலாம்.
சீதையினிடத்திலே ஆஞ்சநேயர் சொல்றார், தேவி இனிமே உன்னுடைய கவலையெல்லாம் ஒழிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, திரும்ப நான் ராமனிடத்துல போக போறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ கொடுத்திருக்கிற கெடு 1 மாசம், அந்த 1 மாசத்துக்குள் ராமனை நான் திரும்ப அழைச்சின்னு வந்துடுறேன். ஊர்தம் மாசான்ன ஜீவிஷேன்னு சீதை சொன்னாள். 1 மாதத்துக்கு மேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு. அதெல்லாம் 1 மாசமே இல்லை, அதற்குள்ள நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார். அப்ப சீதை அவர் இடத்துல பார்த்து ஆதரவா கண்ல ஜலம், ஒரே வருத்தம். இவனும் கிளம்பி போடுறான், கிடைச்சவன் ஒருத்தன், இந்த தாசனும் கிளம்பி போயிட்டான்னா நம்ம தனிமையில திரும்ப வாடி ஆகணும். மாதா சீதாவுக்கு அவ்வளவு வருத்தமா, இவர் ஒரு ஜீவாத்மா, அவள் பரமாத்மாவுடைய தர்மபத்னி அப்படின்னா இவரிடத்துல எவ்வளவு பெருமை இருந்திருக்கணும். அவள் நினைத்து கொண்டு, ஆஞ்சநேயா உன்னை பத்தி நான் இப்ப நீ சொன்ன கேள்விப்பட்டேன், கருடனுக்கு இவ்வளவு தூரம் தாண்டற சாமர்த்தியம் இருக்கு, உங்க அப்பா வாயு பகவானுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, உனக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, நீ தாண்டி வந்துட்டே புரியறது, நீ திரும்ப போய் ராமனிடத்துல சொன்னால் என் ராமனால வந்துட முடியுமோ? அவர் எப்படி கடலை தாண்டுவார்? லக்ஷ்மணனால தாண்ட முடியுமா? 70 லட்சத்துக்கு நீங்க வானரங்களை கொண்டு வந்தாகணுமே, அவர்கள்லாம் சின்ன சின்ன குரங்குகளா இருக்குமே, அவர்களாலெல்லாம் தாண்ட முடியுமா? இது சீதையனுடைய சந்தேகம், நியாயமான சந்தேகம். திரும்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அதெல்லாம் பார்க்கணும், நானா கொண்டு வந்துட்டேன், இனிமே திரும்பி போய் அவர்கள்ட்ட சொன்னா இதெல்லாம் முடியுமோ முடியாதோ தெரியாதுன்னு தானே சொல்லணும். ஆனா ஆஞ்சநேய சுவாமி சொன்ன பதில், அந்த ஊர்லயே மொத்த கோட்டிலேயே இருக்கிறதுலே சுமாரான தொண்டன் நான் தான். அதனாலதான் என்ன போயிட்டு வான்னு ராமனு சுக்ரீவன் அனுப்பிச்சு வச்சார்கள். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இங்கேருந்து நான் ஒருத்தர் அனுப்பணும், அங்க இருக்கிற ஏதோ ஒரு பழத்தை எடுத்துன்னு வரணும், ஒரு இலையை எடுத்துன்னு வரணும்னா யாரை அனுப்புவேன்? இதுலேயே மெத்த படித்த ஒருத்தர் கூட்டு, வித்வானை கூட்டு, நீர் போய் எடுத்துன்னு வான்னு சொல்லுவேன்? மாட்டேன். இருக்கிறதுல 80 வயசானவரை கூட்டா எடுத்துன்னு வான்னு சொல்லுவேன்? ஒரு சின்ன பிள்ளை, ஒன்றும் தெரியாத பிள்ளை, இங்க வா, அது போய் எடுத்துன்னு வா, இப்படித்தானே சொல்லுவோம். அப்படித்தான் என்ன அனுப்பிச்சிருக்காருங்கிற ஆஞ்சநேயர். சீதையனிடத்துல இப்படித்தான் ராமன் என்ன அனுப்பிச்சிருக்காரு, நீ கவலைப்படாதே, நானே வந்துட்டேன்னால் எல்லாரும் வந்துடுவார்கள்னு அர்த்தம். இது அவர் சொன்ன பதில். நீ வந்து விட்டாய், எல்லாராலும் வர முடியுமான்னு சீதை கேட்க, நானே வந்திருக்கேனே சீதை, மற்ற பேர் வரமாட்டார்களா என்று ஒருத்தர் பதில் சொல்லணும்னால் எந்த அளவுக்கு தன்னால் அல்லன்னு புரிஞ்சுட்டு இருக்கார். பலத்தில் ஆசை வைக்க மாட்டார். எத்தனை சக்தி இருக்கிறவரா இருந்தாலும் இதைத்தான் நாம் அவரிடத்திலேருந்து கத்துக்கணும். கர்த்திருத்த புத்தி தியாகம், நாம் பண்ணேங்கிற எண்ணத்தை விடணும். இதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு சிறு பிராயத்திலிருந்தே சாபம் வேற இருந்தது. தன்னுடைய சக்தி தனக்கு தெரியவே தெரியாது, தம் பலம் அவருக்கு தெரியாதுன்னு. சின்ன குழந்தையா இருக்கிறச்சே ரொம்ப சேட்டை பண்ணுவான். ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, தனக்கு இருக்கிற வரபலம், பிரம்மா பலம் கொடுத்தார், ருத்ரன் வரம் கொடுத்தார், வருணன் வரம், இந்திரனுடைய வரம், இப்படி பல பேரும் வரம் கொடுத்துருக்கார்களா. அதனால நம்ம கொஞ்சம் பலம் கூடித்து வரம் கூடித்துனாலே கை குறுகுறுன்னு யாரையானு ஒன்று வைக்கலாமான்னு தோணும், மூக்கு பிடிச்சி இழுக்கலாமான்னு தோணும், காதை திருக்கலாமான்னு தோணும். அவர் வானரமா வேற பிறந்திருக்கார், நரம் இல்லை. ஏற்கனவே அவர் குரங்கு ஜாத்தியில பிறந்திருக்கார், சின்ன குழந்தை வேற. என்ன யார் கமண்டலம் வச்சிருந்தாலும் உருட்டி விட்டுடுவார், ஹோமகுண்டம் வச்சிருந்தா அணைச்சி விட்டுடுவார், ஏதானு பூஜைக்கு சாமான் வச்சிருந்தா கெடுத்து விட்டுடுவார். பார்த்த ரிஷிகள்லாம் இவன் நல்ல பிள்ளை, ராம காரியத்துக்காக பிறந்திருக்கான், ஆனால் ரொம்ப சேட்டை ஜாஸ்தியா இருக்கு, உனக்கு தேவையான நாள் வர வரைக்கும் உன் பலம் என்னான்னு உனக்கு மறந்து போக கடவுது அப்படின்னு சபித்ததுனால அவர் ஒன்றும் ஞாபகம் இல்லை. அதனாலதான் வாலி துரத்த சுக்ரீவன் ஓட்டமா ஓடினான். ரிஷமூக பர்வதத்தில் எல்லாரும் மறைந்திருந்தனர். அது ஒரு மலை, மால்யவான்கிற இடத்துல கிஷ்கிந்தேல இருக்கு. அந்த மலையில தான் எல்லாரும் மறைஞ்சிருந்தா, ஹனுமார் அங்கே தான் இருக்கார். உங்களை சின்ன குழந்தை கேட்கும், இவ்வளவு தூரம் ஆஞ்சநேயருக்கு பிரபாவம் இருக்கே, எதனால சுக்ரீவன் அவர் அப்பவே காப்பாற்றவில்லை, அப்பவே வாலி அவரே கொன்னிருக்கலாமேன்னு கேட்கும். அப்ப தனக்கு இவ்வளவு பலம் இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாது. இதே போல நமக்கு இருக்கிற பலம் தெரியாது இருக்கிற வரைக்கும் நலம். அப்படின்னா என்ன தோணும்னால், ஓ பலம் இருக்கிறதுன்னு வேற நம்புறீரா? நான் இத்தனை நாள் ஹனுமாரை பத்தி சொன்னா இருக்கிறது அதனால பேசினேன். இங்க பலமும் இல்லை ஞானமும் இல்லை, இல்லாததை இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டு திரிகிறோம். அவர் இருக்கிறதே இல்லைங்கிறார். ஆகவே புத்தி ஆட்டம் பலமா இருக்கட்டும், அகர்த்திருத்த அனுசந்தானம், நான் செய்தேங்கிற எண்ணத்தை விட்டு தாழ்ந்த பலத்துக்கு ஆசை வைக்காமல், இது இத்தை கொடுக்கும் இந்த எண்ணத்தை பத்தியே வச்சுக்காமல் பகவான் அனைத்தையும் கொடுப்பிக்கிறார், இந்த எண்ணத்தோட செய்யணுங்கிறது ஆஞ்சநேய சுவாமியினுடைய சரித்திரத்திலேருந்தே தெரிஞ்சுக்கிறது. இது கர்மயோகத்தின் ஆரம்பப்படி. வெறும் ஒரு காரியத்தை செய்தா அது கர்மம்னு பேர் பெறும். இந்த 3 விதமான தியாகத்தோட செய்தோம்னால், இதை நீங்களே தேர்ந்தெடுத்து உங்க வீட்டுல சின்ன சின்ன செயல்களை எடுத்துட்டு இந்த தியாகத்தை பண்ணி பாருங்க. நம்ம குழந்தை படிக்க வைக்கிறதுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு படிப்பு வர்றதுலேருந்து மாறுதல் தெரியும். இன்னத்துக்கு தான்
நான் செஞ்சேன்னு விட்டு, ஆனா உங்களுக்கு ஒரு இடையூறு வரும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நான் செய்யாததை கூட நான் செஞ்சேன்னு சொல்லிட்டா தான் ஊர்ல பேரு, அப்பதான் முன்னேறலாம். இந்த மாதிரிலாம் நீ சொல்றபடி இருந்திருந்தா 1922 தான் இருந்திருக்கணும். 2022 வாழவே முடியாதுன்னு நீங்க சொல்லலாம். அப்படி நினைக்கவே வேண்டாம், அது தப்பான நினைவு. உலகம் எந்த கலியுகம் எப்படி கெடட்டும், அது கிருத்தயுகமா இருக்கட்டும் கலியுகமா இருக்கட்டும், சாஸ்திரம் காட்டின முறைப்படி மகான்களான பக்தர்கள் காட்டின முறைப்படி நடந்தோம்னால் வீணாகவே மாட்டோம். நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சத்தின்னு கண்ணனே சாதிக்கிறார். கல்யாணமா நான் சொன்னேங்கிறதுக்காக செய், கண்டிப்பா உனக்கு அந்த காரியம் நிறைவேறியே தீரும். பாக்கி பொறுப்பை என்னிடத்துல விடுன்னு சொல்லியிருக்கார். யோகஸ்தா குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்த சித்தையோகோ சமோபூத்வா. சித்தி அசித்தி இந்த ரெண்டையும் சமமா நினைக்க பழகிக்கொள். சித்தின வெற்றி, அசித்தின தோல்வி. வெற்றி தோல்விகளை சமமா மதிக்கிறதுக்கு மேல முயற்சி பண்ணி பாரு. இதே போல இன்னொரு ஸ்லோகம் கேள்விப்பட்டிருக்கீர்கள். சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயோ தஸ்மாத் யுத்தா யுத்தஸ்வ நைவம் பாபம் வாப்சசி. சுகத்தையும் துக்கத்தையும் சமமா பாரு, லாபத்தையும் நட்டத்தையும் சமமா பாரு, வெற்றி தோல்விகளை சமமாக பாரு. அப்படி பார்க்க பார்க்க அதுதான் சமத்துவம். சமத்துவம் யோக உச்சத்தையேன்னு கண்ணன் முடிக்கிறார். ஒரு யோகம்னா எது? யோகனா யுகு சேர்ந்திருத்தல்னு அர்த்தம். இவ்வளவுதான் யோகத்துக்கு அர்த்தம். யோகம்னா வேற, ஆசனம்னா வேற. மனம் தெளிவாரத்துக்காக பண்ணப்படுவது யோகம். அதுக்கு வேண்டிய தகுதி உடலுக்கு இருக்கணுங்கிறதுக்காக பண்ணப்படுவது ஆசனம். இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்கீர்கள், நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள். பத்மாசனம், கீழே உட்காந்துக்கிறது, கால் அப்படி மடித்து இந்த குதிகால் ரெண்டும் இந்த இடுப்பு கிட்ட வந்து படும்படி உட்காண்டா அது ஒரு ஆசனம். வஜ்ராசனம், அர்த்தச்சந்திராசனம், சிரசாசனம், ஷவாசனம், இந்த ஆசனங்கள்லாம் உடல் தகுதியை கொடுக்கும். அதுக்கப்புறம் தியானம் யோகம்ங்கிறது மனத்துல ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கும். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்தி அசித்தியோகோ சமோபூத்வா. அதனாலே சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ. எதுல சமத்துவம் வர வேண்டும்? ஒரு முக்கியமான குறிப்பு. உலகம் முழுக்க சமத்துவம் வேணும், சமத்துவம் வேணும். சாதி வித்தியாசம் பார்க்காதே, ஆண் பெண் பார்க்காதே, படிச்சவன் படிக்காதவன் பார்க்காதே, ஏழை பணக்காரன் பார்க்காதே, எல்லாத்திலையும் சமத்துவம்னு சொல்றார் இல்லையா? ஆனா கண்ணன் சொல்லுவது அந்த சமத்துவம் வரணும்னால் உனக்குள் சமத்துவம் வர வேண்டும். நமக்குள்ளேயே நாம சமத்துவத்தை கொண்டணும். அது என்னது? எனக்கும் இவருக்கும் சமத்துவம் வேணும், உயர்வு தாழ்வில்லை, ரெண்டு பேரும் சமமானவர்கள். உங்களுக்கும் எனக்கு வேணும், உங்களுக்கு உங்களுக்கு வேணும், உங்களுக்கு உங்களுக்கு வேணும். எனக்குள்ளேயே என்ன ஏற்றத்தாழ்வு என்ன இருக்க முடியும்? நான் ஒருத்தன் தானே. எனக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குமா? அதுக்குள்ள சமத்துவம் வரணுமான்னா வரணும். அதைத்தான் சித்தி அசித்தையோகோ சமோபூத்வா. வெற்றி தோல்வி ரெண்டு எனக்கு தானே. நான் தானே வெற்றியும் தோல்வியும் சமமா எடுத்துக்கணும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு தானே. நான் தானே இன்ப துன்பத்தை சமமா நினைச்சுக்கணும். வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் எனக்கு தானே. நான் தான் வெயிலையும் மழையும் சமமா நினைச்சுக்கணும். இது நமக்குள்ள வர வேண்டிய சமத்துவம். இது முதல்ல வந்துதான் பார்ப்போம். நாம் எல்லாம் ஊர் முழுக்க வெளியில வர வேண்டிய சமத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கமே, அது எப்ப வரும் தெரியுமோ? எனக்குள்ள சமத்துவம் வந்ததுன்னா தான் வெளியில சமத்துவம் வரும். நான் யாரையோ எப்படி நடத்துறேன், எல்லாரும் சமமா நடத்துங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா உனக்கு வாழ்க்கையில ஏற்படுற கஷ்டம் துன்பம் இன்பம் இவற்றை சமமா நடத்தி நாம பழகினுட்டோமா? அது பழகினாத்தான் அடுத்தவனை சமமா நடத்த முடியும். நான் அவனை சமமா நடத்தினாத்தான் அவன் என்ன சமமா நடத்துவான். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசினான்னு கண்ணன் சாதிக்கிறார். ஒரு பண்டிதன் படித்தவன்னா ஆறு? தலகீழ் பாடமா ஒப்பிப்பார் சுவாமி. முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சா ராமாயணம் 24,000 ஸ்லோகத்துல தான் நிறுத்துவார்.